சில குறிப்புகள் நம்ம ஜெபிக்க போகிறோம். தேவனுடைய பிள்ளைகளாகி நம்ம எல்லா பிள்ளைகளுமே ஜெபிக்கணும். கிறிஸ்தவ வாழ்க்கையே ஜெபந்தான். ஜெபத்தில் தான் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டு நினைச்சு அதுக்கு வழி கற்றுக்கொண்டு இருக்கிறார், வழி நடத்திக்கிட்டு இருக்கிறார். அதனால் கண்களும் மூடி நம்ம ஜெபிப்போம். அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துறேன் ஏசப்பா. இந்த நாளில் எங்களோட தகப்பனே ஸ்தோத்திர கர்த்தாவே, கண்ணீரோடு கவலையோடு இருக்கிற வேதனையோடு இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்காக இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிற கர்த்தாவே, இதுலேருந்து மீட்டெடுக்க முடியலையே, என்னால் இதுலேருந்து எழும்ப முடியலேன்னு சொல்லி போராடுகிற எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் விடுதலை பண்ண வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஐயா. அவர்களும் உங்களை நோக்கி பார்க்கட்டையா. நெருக்கத்திலே கர்த்தர் நோக்கி கூப்பிடுன்னு சொல்லிங்களப்பா. நெருக்கத்தில் யோனா கூப்பிடும்போது கர்த்தாவே, யோனாவுக்கு நீ பதிலளித்து தகப்பனே, யோனாவுக்கு தகப்பனே ஸ்தோத்திரம், மீன் வயிற்றிலிருந்து வெளியே கொண்டு வந்தீரப்பா. உண்மை நோக்கி கூப்பிட்டாரப்பா. நெருக்கத்தின் பத்தியில் உண்மை நோக்கி கூப்பிடும்போது மகளுக்கு விடுதலை கொடுத்தீரா ராஜா. இதனால நெருக்கத்தோடு இருக்கிறாங்கப்பா. எனக்கு எப்படி இருந்து விடுதலை கிடைக்கும்னு சொல்லி வாரத்தோடு இருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்கள் அதிலிருந்து விடுதலை கொடுங்க ஏசப்பா. நெருக்கத்தின் பாதையில் விடுதலை கொடுங்கப்பா. கண்ணீரை பாதை விடுதலை கொடுங்கப்பா. கர்த்தாவே, இப்படி பழத்தை கற்று ஒப்பு ஜெபிக்கிறையா. கர்த்தாவே, எல்லா பிள்ளைகளையும் கண்மணி போல காத்துக்கொள்ளுங்க ஏசப்பா. விடுதலை கொடுக்குற தேவன் விடுதலை கொடுங்கப்பா. வியாதினாலே பாதிக்கப்பட்ட பிள்ளைக்கு நல்ல சுகத்தை நீர் கொண்டு முன்னாடியா நான் ஜெபிக்கிறேன் ஐயா. கண்ணீரோடு இருக்கிறாங்கப்பா. குடும்பத்தில் கணவன் மனைவியாக பிரச்சனைகள் போராட்டங்களை சந்திக்காங்கப்பா. அவங்களுக்கு நல்ல ஒரு விடுதலை கர்த்தர் கொடுக்க முடியா நான் ஜெபிக்கிறேன் ஐயா. கொண்டுங்க தகப்பனை, விடுதலை கொண்டுங்கப்பா. ஆண்டவரே, கண்ணீரோடு வேதனையோடு பாரத்தோடு எல்லா பிள்ளைகளுக்கும் கண்ணீரை தொடங்கி ஏசப்பா. நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. விடைக்காரன் பொறுப்படுக்கட்டியா. ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி சொல்கிறேன் ஏசப்பா. கடன் பாரத்தோடு இருக்க பிள்ளைகள் கடன் பாரத்தில் நல்ல ஒரு விடுதலை கொண்டுங்கப்பா. விடுதலை கொண்டுங்கப்பா. விடுதலை கொண்டுங்கப்பா. அந்த கடன் வாங்கும்போது கர்த்தாவே, அவங்களுக்கு தகப்பனை எப்படியாவது முன்னேறலாம்னு சொல்லி பார்க்குறாங்க. அப்புறம் கர்த்தாவே, அந்த கடன் பாரத்திலிருந்து இருந்து தகப்பனை கடனை வாங்கி தகப்பனை தொழில் செய்யும்போது அதில் நஷ்டமாகிடுதாப்பா. அடுத்தங்களை கடன் வாங்கி எப்படியாவது முன்னேறலாம், கடன் அடைச்சலான்னு அப்படியே நஷ்டமாகி அவங்க எழுப்ப முடியாமல் இருக்கிற கர்த்தர் அறிஞரப்பா. நமக்கு மறைபாடு ஒன்றுமே இல்லைப்பா. எல்லா பிள்ளைகளையும் துக்கத்தையும் சந்தோஷமாக மாற்றுங்க ராஜா. துக்கத்தெல்லாம் சந்தோஷமாக மாற்றுங்கய்யா. கண்ணீர்லாம் துடைக்கப்படட்டும் ஏசப்பா. ஆண்டவரே, நமக்கு ஸ்தோத்திரப்பா. எல்லா பிள்ளைகளையும் துக்கத்தையும் சந்தோஷம் மாற்றுங்கப்பா. கடன் பாரத்தோடு எல்லா பிள்ளைகளுக்கும் கடன் பாரத்துக்கு நல்ல ஒரு விடுதலை கொண்டுங்கப்பா. விடுதலை கொண்டுங்கப்பா. கடன் வாங்காதுன்னு காத்துக்குங்கப்பா. பிள்ளைகளை நீ அநேக ஜாதியில் கடன் கொடுப்பாய், கடன் வாங்காது இருப்பாய்ன்னு சொல்லிடுறப்பா. ஆண்டவரே, கடன் கொடுக்குற பிள்ளைகளாக நீ மாற்றுமா. ஆண்டவரே, கர்த்தாவே ஸ்தோத்திரப்பா. கடன் வாங்காதுன்னு காத்துக்குங்க ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. எதிர்காலத்தை ஆசீர்வதிங்கப்பா. உடையக்காரன் கிரியை செய்யும்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். எல்லா பிள்ளைகளையும் கண்ணீரை துடைக்கப்படட்டும்பா. இந்த நான் பயன்பட வேண்டுமா ஜெபிக்கிறியா. ஆண்டவரே, திருமணம் முடிந்து இன்னைக்கு பிரிந்து வாழ்கிற குடும்பங்கள் அநேகம் இருக்கும்பா. இந்த பிரிந்து கிடக்கிற குடும்பத்தினால் நீர் இணைத்து வாழ ஆண்டவரை ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறையா. ஆண்டவரே ஸ்தோத்திர கர்த்தாவே, அந்த பிரிவினையில் ஒன்றுபடுகிற விசாசிகளில கட்டி ஜெபிக்கிறேன் ஐயா. எல்லா சாத்தோண்டியங்களில் அழிக்கப்படட்டியா, சாசிகளில் அழிக்கப்படட்டியா. ஆண்டவரை, பிரிந்து கிடக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் கத்த ரட்சித்து தாரும். ஆண்டவரை, ரட்சித்து தாங்கப்பா. கணவன் மனைவி இணைச்சி வைகை ஏசப்பா. உங்களுடைய கரக்கிரியை செய்துப்பா. பிரிந்து கிடக்கிற எல்லா குடும்பங்களையும் கத்தர் இணைத்து ஆசீர்வதிங்கப்பா. இணைத்து ஆசீர்வதிங்க தகப்பனை, இணைத்து ஆசீர்வதிங்கப்பா. பிரிந்து கிடக்கிற குடும்பங்களை இணைச்சி ஆசீர்வதிங்கப்பா. பிரிந்து கிடக்கிற எல்லா குடும்பத்தையும் இணைச்சி ஆசீர்வதிங்கப்பா. உங்களுடைய கருத்தை போடுகிறையா. கர்த்தர் பொருட்படுத்தி நடத்துங்கப்பா. கர்த்தர் மையப்படுங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. பிரிந்து இருக்கிற குடும்பங்களை இணைச்சி வாழட்டு ஏசப்பா. ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் எவ்வளோ வேதனையோடு இருப்பாங்கப்பா. ஆண்டவரே, பிரிந்து போயிட்டாங்கன்னு சொல்லி மனசு கஷ்டப்பட்டு இருப்பாங்கப்பா. கண்ணீரோடு இருக்காங்கப்பா. ஆண்டவரே, அந்த இருதயங்கள் காயப்பட்டு இருக்குமான அந்த காயத்துக்கெல்லாம் நீ தகப்பனை மறந்தா இருந்து ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை அதை மறக்கும்படி செய்து குடும்பமாக இணைச்சி வாழ நீர் உதவி செய்வீராங்கப்பா. அப்படியே கர்த்தர் செய்ய போகிற கிருபைக்காக நன்றிப்பா. என்ன குறைந்தாலும் மன்னிச்சிருங்க ஏசப்பா. அந்த பிள்ளைகளை இணைச்சி வாழட்டுப்பா. ஆசீர்வதிக்க வேண்டுமா நான் செஞ்சுக்கிறியா. கர்த்தனுக்கு ஒப்பு கொடுக்குறியா. குழந்தைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் இருக்காங்கப்பா. குழந்தை வைத்தியிலே சொல்லி தகப்பனேன். ஆண்டவரே கர்த்தாவே, அங்கே எங்குமா வைத்தியம் பார்த்துட்டு ஓடுற மக்கள் இருப்பாங்கப்பா. நிறைய மாத்திரைகளை தின்னு கூட உடம்பு தகப்பனே சோதரப்பா. ஆண்டவரே, சரீரத்தை தகப்பனே மாத்திரைகளை தின்னு அவங்க ஆண்டவரே சோதரப்பா. வயிறு கூட புண்ணாக இருக்கும்பா. ஏசப்போட கருப்பா போடுங்கப்பா. நீங்கள் உடைய கரத்தை நீங்கள் அவங்க மேலே வைங்க ஏசப்பா. நல்ல சுகத்தை கொடுங்க ஏசப்பா. குழந்தைக்காக தகப்பனை காணப்பட்ட எல்லா பிள்ளைகளுக்கும் ஆண்டவரை குழந்தை பாக்கியத்தை கொடுத்து நீங்கள் ஆசீர்வதிங்க ஏசப்பா. அவங்களுக்கு நல்ல சுகத்தை கொடுங்கப்பா. குழந்தை பாக்கியத்தை ஆசீர்வதி கொடுங்கப்பா. அந்த கற்பத்தை கத்த தொடுங்கப்பா. அமுதா நல்ல சுகத்தை கொடுங்கப்பா.
அவங்க குழந்தை பாக்கியத்தை கொடுங்க ஏசப்பா. ஜஸ்டின் மனைவிக்காக நான் ஜெபிக்கிறேன். அவனுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுங்க ஏசப்பா. நன்றி, குழந்தை பாக்கியத்தை கொடுங்கப்பா. ஆண்டவரே, குழந்தை பாக்கியத்தை கொடுத்து பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேயா. ஆண்டோடைய கரம் பொறுப்படுக்கட்டியா. குழந்தைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள், கண்ணீரோடு நிற்கிற பிள்ளைகள், ஆண்டவரே ஒரு குழந்தை இல்லையே சொல்லி பாரத்தோடு நிற்கிற பிள்ளைகள் உண்டுப்பா. ஏங்கி தவிக்கிற பிள்ளைகளப்பா, அவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து என் தகப்பனை ஆசீர்வதிக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் செய்கிற கிருபைக்கா ஸ்தோத்திரம். பெருகாலத்தை நோக்கி இருக்கிற எல்லா பிள்ளைகளும் சுகமான பிரசவத்தை கொடுத்து தாயின் மூலியமா ஆசீர்வதிங்கப்பா. நமக்கு நன்றி சொல்கிறேன் ஏசப்பா. நன்றி ஏசப்பா. நன்றிப்பா. நன்றி கர்த்தாவை, நமக்கு ஸ்தோத்திரம். முதியோர்களுக்காக ஜெபிக்கிறேன். முதியோர்களை நீங்க ஆசீர்வதிங்கப்பா. முதியோர்கள் எங்க போவாங்கப்பா? பிள்ளைகள் அவங்கள வெறுத்துட்டாங்க, வெளியே அனுப்பிட்டாங்கன்னா அவங்க எங்க போவாங்கப்பா? ஆனால் இந்த பிள்ளைகள் அவங்கள்ட்ட பெற்றோர் மேலே தகப்பனை அன்புள்ளவங்களாய் மாற்றுங்கப்பா. அன்புள்ளவங்களாய் மாற்றுங்கப்பா. நம்மளை எப்படிலாம் வளர்த்தாங்க, நம்ம இப்படி விரட்டக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தை கொடுத்து ஆண்டவரே அந்த பெற்றோர்களை அவங்க நேசிக்கிறவங்களாய் மாற்றுங்கப்பா. பிள்ளைகள் கர்த்தாவே அந்த பெற்றோர்களை நேசிக்கட்டும் ராஜா. ஆண்டவரே, அவங்க பெற்றோர்கள் நல்லா கவனிக்க கிருபை செய்யுங்கப்பா. உடைய கரப்பிரியை செய்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறீங்க. குழந்தை இல்லாம தகப்பனை இது முதியோர்கள் உண்டுப்பா. அவங்களுக்கு கூட நல்ல கவர்மெண்ட் நல்ல அழகாக முதியோர் இல்லத்தை வைத்து அங்கங்கே முதியோர்கள் இருக்குப்பா. நல்லா அவங்களை பராமரிக்க அவங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அந்த முதியோர் இல்லத்துக்கு தேவையான எல்லா பணத்தையும் சந்திச்சு கொடுங்கப்பா. உடைக்காரம் பொருட்படுகிறது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறீங்க. எல்லா முதியோர்களையும் ஆசீர்வதிங்கப்பா. முதியோர்களை ஆசீர்வதிங்கப்பா. முதியோர்களை நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டுமாங்க இயேசுவின் ஜெபிக்கிறீங்க. ஆண்டவரே, எங்கள் தாப்பரே, தமிழ்நாடு கவர்மெண்ட் தேவனுக்கு ஒப்பு கொடுக்குறியா, நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. கவர்மெண்ட் ஆசீர்வதியும் ஆண்டவரே. தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆண்டவர் ஸ்டாலின் ஆசீர்வதிங்க தகப்பனை. ஆசீர்வதிங்க தகப்பனை. ஆசீர்வதிங்கப்பா. அவங்க பிள்ளைகளெல்லாம் ஆசீர்வதிங்க. குடும்பங்களை கத்துற ஆசீர்வதிங்க. கண்மணி போல காத்துக்கணுங்க. ஆண்டுடைய பலத்தை கற்று ஒப்பு கொடுக்குறியா. குறைகளெல்லாம் நிறைவேற்றி கொடுங்கப்பா. அவங்களுக்கு குறைகளெல்லாம் நிறைவேற்றி கொடுங்கப்பா ஏசப்பா. அவங்க குறைகள் நல்ல சுகத்தை கொடுங்கப்பா. அவங்க நல்ல பலன் கொடுங்க ஏசப்பா. ஆண்டுடைய நல்ல தீர்க்காயசை கொடுங்கப்பா. அவங்களுடைய வருகைக்கு அவங்களை தகுதிப்படுத்துங்கப்பா. ரட்சிப்பினால் அலங்கரிங்கப்பா. ஆண்டோடைய பலத்தகரம் பொறுப்படுக்கிட்டு நேசியில் ஜெபிக்கிறியா. அங்கங்கே இருக்கிற எல்லாம் அமைதிப்படுத்திடுங்கப்பா. ஆசீர்வதிங்கப்பா. எல்லா இடத்துலையும் தம்பி நல்ல நிலைமைக்கு வரட்டியா. யுத்தங்கள் எங்கெங்கெல்லாம் நடக்கும் எல்லா இடத்துலையும் நல்ல நிலைமைக்கு வர அவங்களுக்கு உதவி செய்யுங்க. சமாதானம் இருக்கட்டும். எல்லா நாடுகளுக்குள்ள சமாதானம் இருக்கட்டும். ஐக்கியம் இருக்கட்டும். கர்த்தர் மகிமைப்படுங்க. ஆசீர்வதிங்கப்பா. ஏசப்பாடி பாதத்தை தாழ்த்தி கொடுக்குறோம். நீ ஜெபத்தை கேட்கிற தேவனப்பா. ஜெயம் தருகிற தேவனப்பா. உங்களுடைய பலத்தகத்தை ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி. முழுமையும் நாமத்தை சோத்ரி. ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.